அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாய கடன் தள்ளுபடி குறித்த முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது. இது பற்றிய விரிவான விளக்கத்தை வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விவசாய கடன் தள்ளுபடி கூட்டுறவு வங்கி கடன்களுக்கு மட்டுமே அதிகப்படியான வாய்ப்பு உள்ளதாகவும் பொதுத்துறை வங்கி கடன்களுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பாக விவசாயிகளிடையே பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள விவசாய கடனுடன் பொதுத்துறை வங்கிகளில் பெற்றுள்ள விவசாய கடன்களும் நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்படுமா என்ற கேள்வி அதிகமாக எழுப்பப்பட்டு வருகிறது. இது குறித்து வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் தெரிவித்த தகவலின்படி வருகிற பட்ஜெட் தொடரில் விவசாயிகளுக்கான முக்கிய அறிவிப்புகள் வெளியாக உள்ளன என தெரிவித்துள்ளார். அத்தகைய அமைச்சர் கூறியதாவது: கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் பட்டா, சிட்டா, அடங்கல் உள்ளிட்ட ஆவணங்களின் அடிப்படையில் பெறப்பட்ட பயிர்க்கடன்கள் மட்டுமே தள்ளுபடிக்கு பரிசீலனிக்கப்படுகின்றன. பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட விவசாய கடன்கள் தற்போது தள்ளுபடி பட்டியலில் இடம்பெறவில்லை. நகை கடன்களுக்கு தற்போது எந்த தள்ளுபடியும் அறிவிக்கப்படவில்லை. மேலும் கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றுள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 75,000 வரை கடன் தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளன. இதற்கிடையில் பொதுத்துறை வங்கிகளில் விவசாய கடன் பெற்றுள்ள விவசாயிகளுக்கும் தள்ளுபடி வழங்க தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பான இறுதி அறிவிப்பு வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி 6ஆம் தேதி பட்ஜெட் தாக்கலுக்கு பின்பே எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.